ஹாய் வணக்கம் என் உலக தமிழ் மக்களே. நான் உங்கள் ஆர்கே ரெஜி. இன்றைக்கு நாங்கள் எந்த இடத்துல வந்து நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால், நாங்கள் மணக்காடு பிரதேசத்தில் இருக்க வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி டிவிஷன் மணல்காடு டிவிஷன் பிரதேசத்திலே இங்கே இன்றைக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கும் மணல்காடு என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், சவங்கத்தோட்டம் நிரம்பியது, மணல் கும்பிகளால் நிரம்பப்பட்ட ஒரு சூழ்ந்தப்பட்ட இடம் தான் இந்த மணல்காடு. உங்களுக்கு தெரியும், பழைய ஒல்லாந்தரால் கட்டப்பட்ட கோயிலும் பக்கத்துல இருக்கு. அந்த இடத்துல தான் நாங்கள் இன்றைக்கு வந்து நிற்கிறோம். மறக்காம நீங்கள் வனிவாகை 2.0க்கு புதுசாக இருந்தால் கட்டாயம் நீங்கள் ஆதரவு தருவீர்கள் நினைக்கிறேன். ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள், ஆதரவு தருவீர்கள் நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய உறவுகளுக்கும் நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொன்றையும் பகிருங்கள். நானும் நல்லா நன்மை அடைவேன், உங்களுடைய எல்லோரும் நன்மை அடைவீர்கள். வாங்கள் காணொளிக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாங்கள் எந்த இடத்துல பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னால், மணக்காட்டு மக்களால ஒரு தடுப்பு சுவர் உண்டு, தடுப்பு அணை உண்டு இதிலே கட்டப்பட்டிருக்கிறது. என்னத்துக்காக சொன்னால், காட்டுல இருக்கிற தண்ணி ஊர் மனைக்குள்ள போகாமல் இந்த இந்த தடுப்பு அணை கட்டப்பட்டிருக்கு. ஆனா தற்போது இந்த அணை உடைக்கப்பட்டு தண்ணி ஊர்மனைக்குள்ள போகுது. ஊர்மனைக்குள்ள போறதால சமீப காலமாக உங்களுக்கு தெரியும், சமீப நாட்களாக நிறைய வருத்தங்கள் வந்து கொண்டு இருக்குது. தண்ணியால எலியால முக்கியமாக தண்ணியாலேயும் அந்த நோய் தொற்று கொண்டு சுகாதார அமைச்சுக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனபடியால இந்த தண்ணி உள்ள போறதால மக்களுடைய வீடுகளுக்குள்ள எல்லாத்துக்குள்ளேயும் இந்த தண்ணி ஃபுல்லா நிரம்பி மக்கள் இடம்பெயர்ற தருவாயில இருக்கின. அவைகள் அடுத்த கட்டமாக எங்க இடம்பெயர போகுனியா இல்லையா, இல்ல அந்த தண்ணிக்குள்ள தான் இருக்க போகுனியான்றதை அவைகளும் அவையோட சம்பந்தப்பட்ட கிராம சேவர்களும் தான் முடிவெடுக்க வேணும். தயவு செய்து இதை பிரதேச செயலகமோ அல்லது அரச நிறுவனங்களோ இதை கருத்துல கொண்டு இந்த மக்களுக்குரிய அணைய ஒரு நிரந்தரமான அணையாக, உயரமாக அணையாக கட்டி கொடுக்க வேண்டும், கட்டித்தர வேண்டும் என்று சொல்லி இந்த ஊர் மக்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். தொடர்ச்சியாக வாருங்கள், மணக்காட்டில் இருக்கிற வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களையும் நாங்கள் சந்திக்க போறோம். மணக்காடு ஊர் குடிமனை எப்படி இருக்க போறது என்றையும் நாங்கள் இந்த காணொலி ஊடாக பார்க்க போறோம். வாங்க காணிகளை போகலாம். தொடர்ச்சியாக எங்களை ஃபாலோ பண்ணுங்க. மற்ற இடங்கள்ல விழுந்தா பிளாஸ்டர் ஒட்டியாதி செய்யலாம். அது சரி. பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ மணக்காட்டினுடைய இது சுனாமி வீட்டு திட்டம், அந்த குடியிருப்புக்கு தான் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கோம். என்ன சொன்னால், பொதுவாகவே இந்த குடியிருப்பு தான் நீரில் தண்ணீர் வெள்ளத்தால் மூழ்கி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த விடயத்தை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். தான் உங்களை எல்லாருக்கும் எதிரியும் பிரபலியான பல 100 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கட்டப்பட்ட உள்ள அந்த தேவாலயம் இது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இந்த ஊர் தான், இந்த சொந்த இடம் தான். கிட்டத்தட்ட நான் சிறு வயதில் இருக்கும்போது இந்த கோயிலிൻ്റെ மேல் புருவம் மாத்திரம்தான் தெரிஞ்சுது. இப்போ தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலஞ்செல்ல அப்படி மணலால் மூடி ஃபுல்லாக மணல் அரித்து இப்போ முழுமையாக தெரியுது கோயில். தெரியுதா? செமையாக இருக்கு. இதைதான் நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்னு நினைக்கிறேன். தெரியாதாக்களை பார்த்துக்கொள்ளுங்க. மணக்காடு வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி டிவிஷன் பிரிவில் இது மணக்காடு என்ற கிராமத்தில் இருக்கு. இந்த மணல் கும்பியால மூடப்பட்டு இருந்த கோயில்லாம் இது ஒல்லாந்தரால கட்டப்பட்ட கோயில். இது கூடுதலாக இது எல்லாருக்கும் ஒரு பழைய கதை தான். ஆனால் யாரும் புதுசாக பார்க்குறாங்களுக்கு இது பிரயோசனமாக இருக்கும். தயவுசெய்து நீங்கள் புலம்பெயர்திலே நாட்டில் இருக்கிறவ நீங்கள் அதை பார்க்கணும்னு சொல்லி சொன்னால், எங்களோட நாட்டுக்கு வந்தால் இதை நீங்கள் பார்வையிடலாம். இது ஒரு முக்கியம் வாய்ந்த இடமும் கூட, மணல் வளம் மிகுந்த ஒரு பூமி. அதை விட அதிசயங்கள் நிறைய இருக்கிறது, பொழுதுபோக்குகளும் நிறைய இந்த இடத்துல இருக்குது. பார்க்கலாம். முக்கியமாக மறக்காதீங்க, வனிவாகை 2.0க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும், தளபதி இந்த படம் பார்த்துருப்பீங்கள். பிகில் கப்பு முக்கியம் என்றது மாதிரி சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம. வாங்க தொடர்ச்சியாக காணொலியை போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, இப்போ வன்னி வாகை யூடியூப் சேனலுடைய
ஓனர் வந்து இப்போ அவருடைய ஊர்மனைக்காண்டி பார்வைக்காண்டி போய்கொண்டிருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி இந்த ரோட் இதெல்லாம் தார் ரோட் தான். ஆனால் தார் ரோட்டை மூடி வெள்ளம் தான். இதில் வாகனங்கள் ஒன்றுமே இப்போ மணக்காட்டுக்கு உள் பக்கங்களால் இந்த ரோட்டால் போக்குவரத்து செய்யலை. அது என்னென்னு சொன்னால் அவ்வளவு தண்ணி மழை வெள்ளத்தால். இது வந்து மணக்காடு ஜாழ் மணக்காடு RCTMS ஸ்கூல். ஃபுல்லாக வந்து தண்ணி, பார்க்கிங் எல்லாமே தண்ணி. கேட் பூட்டி இருக்கிறபடியாக உள்ளே போகல, அதான் ஆனால் ஃபுல்லாக தண்ணி. இதுல இருந்து ஃபுல்லாக தண்ணி. இதில் வந்து என்னென்னு சொன்னால் அந்த கொச்சத்தால் வீசி கொண்டிருக்காங்க மீனை. நல்லா கிட்ட போயிடுங்க, கிட்ட போயிடுங்க. எதுவுமே அம்பட இல்லை. மீனால் இருக்காப்பா அம்பட்டதோ 3 மீன். நிறைய என்னண்டு அதுதானே. இதுல வந்து 2 பேர் வந்து நின்று வீசி கொண்டிருக்கிறாங்க. கடலுக்கு இப்போ 2-3 நாள் காத்தால போகாதபடியா கறி மீனுக்காண்டி கரையில இருந்து வீசி கொண்டிருக்கு. பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி தண்ணி பாயுதுன்ற விஷயத்த பாருங்க. சரியான ஒரு வேகத்துல தான் தண்ணி கடலுக்கு ஊர்ல இருக்கிற தண்ணியில எல்லாம் வந்து பாஞ்சிட்டு இருக்கு. பாருங்க எவ்வளவு ஸ்பீடான்னு சொல்லி. இந்த இடத்துல இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா என்னன்னு சொன்னா நிறைய மூங்கில்கள் இந்த வருஷம் தான் இந்த வருடத்துல தான் நிறைய மூங்கில்கள் இங்கே பாருங்க கொஞ்சம் ஒரே பிறகு கட்டையில தான் கிடக்கு. நிறைய மூங்கில்கள் கடலால் அடைஞ்சு வருது. விரும்பினாக்கள் கூடுதலாக எங்களோட படியல் அங்கே யாழ்ப்பாணம் பருத்துற படியல் வந்து இங்கால வந்தீங்கன்னு சொன்னா மணக்காடு குடத்தனை பெண்பதி கடற்கரைகளுக்கு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பட்டம் கட்டுறதுக்குரிய தேவையான மூங்கில்களை எடுக்கலாம். நீங்கள் ஃப்ரீயா எடுத்துட்டு போகலாம்.
யாராவது வந்து எடுங்க எடுக்கிறாங்க இங்கே பாருங்க நிறைய சின்ன சின்ன கட்டைகள் துண்டு துண்டுடா கிடக்கு ஆனால் உங்களுக்கு பட்டத்துக்கு பெருசாக உதவும் நினைக்கிறேன் வந்து எடுக்கிறார்கள் எடுங்கோ லொக்கேஷன் வந்து மணல்காடு வெட்பதி குடத்தனை வந்தீங்கன்னு சொன்னால் எடுக்கலாம் உங்களுக்கு மூங்கில ஆனால் பட்டத்துக்கு ஓகே மற்ற தேவைகளுக்கு பெரிய தேவைகளுக்கு அது பயன்படான்னு நினைக்கிறேன் நான் பட்டங்களுக்கு ஓகே பட்டங்களுக்கு ஓகே தொடர்ச்சியாக காட்டுறேன் பாருங்க அந்த மூங்கில கொஞ்சம் தான் வருவேன் ஆனால் கடல்லே வந்து நிறைய தொடர்ச்சியாக வந்தோட இருக்கு இங்கே பாருங்க இது நல்லா பெரிய மூங்கில் கிடக்கு இதுல வந்து கொஞ்சம் வளைஞ்சு கிடக்கு ஆனால் எடுக்கலாம் பெரிய கட்டைகள் ஆனால் இது விரவுக்கு கூடாது பெரிய பெரிய கட்டைகள் ஒதுக்குது இந்த வருஷம் முதல மாதிரிலாம் இல்லை இந்த வருஷம் தான் இப்படி கட்டைகள் கரப்புகள் இது மணல்காட்டுத்துறை மணக்காட்டு ஆக்கள் இந்த போட் மேலே இழுத்து விட்டு கிடக்கு இது வியூ இல்லையப்பா அழகான காக்கா அழகான காக்கா கடலால் வந்து அடைஞ்சி வந்த ஒரு கொப்பில் காக்கா இருக்குது அப்படின்னு பாருங்க பாருங்க இந்த போட்டை வந்து அப்படியே மண்ணுக்குள்ள தாண்டிடுது அப்படியே தாண்டிடு ஃபுல்லா கொஞ்சம் தான் தெரியுது அவ்வளோத்துக்கு இந்த முறை வெள்ளம் ஒரு தாண்டவம் ஆடி இருக்கு பெரிய ஒரு மிதப்பு கடலால் அடைஞ்சு வந்திருக்கு பாருங்க தொடர்ச்சியா பாருங்க மூங்கில்லாம் கூட அடையுது மூங்கில் வேணுமானாக்கள் வந்து இந்த கடற்கரை வழியை எடுக்கலாம் தயவுசெய்து யாழ்ப்பாணத்து படியல் இங்கே பாருங்க கொஞ்சம் யாழ்ப்பாணத்து பருத்துறை அங்கால உள்ள படியல் மூங்கில் தட்டுப்பாடான ஏரியாக்கள் இருக்கிற படியல் வந்து இதை எடுக்கலாம் நீங்கள் வந்தீங்கன்னா யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அந்த எடுங்கோ இதுக்கு வந்துட்டோம் இன்றைக்கு நாங்கள் மணக்காடுல இருக்கிற மணக்காடு தண்ணியால் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கின்றதை வந்து மொழி டீட்டெயில்ஸாக வந்து தந்திருக்கிறோம் இது எல்லாரும் உங்களுக்கு மணக்காட்டில் இருக்கிற புலம்பெயர் உறவுகளுக்கும் இது உதவும் என்று நான் நினைக்கிறேன் அதை விட அரசு சார்பிட்ட நிறுவனங்களும் இதை பார்ப்பார்கள் அதுக்குரிய ஏதாவது ஒரு வழிகள் இருந்தால் அவைகள் கட்டாயம் செய்வினை என்றும் இந்த இடத்துல நான் நினைக்கிறேன் தொடர்ச்சியாக எங்களுடைய வன்னி வாகை 2.0 என்ற யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருப்பேன் அதை இதான் முதல் தடவையாக நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சக நண்பர் அவர் தான் இன்றைக்கு என்னுடைய இந்த மழை நேரத்திலையும் எனக்கு வந்து என்னோட இந்த கேமராமேனாக இன்றைக்கு அவர் தான் இன்றைக்கு செயல்பட்டிருந்தார் அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருக்கும் வந்து அமல் வியூ என்ற யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவருக்கு உங்களுடைய ஆதரவை கொடுப்பீங்கள் என்ற நம்பி கொண்டு இன்னும் ஒரு காணொளியில சந்திக்கும் வரை உங்களுடைய விடப்பெறும் நான் ஆகே ரஜி பாய் இல்லைங்க போட்டோண்ணா